ஒரு 3 ஹோட்டல் இருக்கு. ஒரு இந்து ஹோட்டல், ஒரு கிறிஸ்டின் ஹோட்டல், முஸ்லீம் ஹோட்டல் வச்சுப்போமே. நான் ஒரு இந்து ஹோட்டல போய் சாப்பிடுறேன், நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு தம்பி நான் சாப்பிட்டேன் சரியில்லை ஒரே நாத்தடிக்குதுன்னா நான் அடுத்து எந்த ஹோட்டலுக்கு போவோம்? பக்கத்து ஹோட்டல் போய் சாப்பிட போவோம். இதே கான்செப்ட்ல ஒரு மதத்துல உட்காந்துக்கிட்டு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்று மதத்துக்கு இவங்களை வழி நடத்துறதுக்கான ஒரு ஏஜென்ட் வேலையை தான் நீங்க பாக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரு கோயிலே அடைஞ்சு நடக்கிறான். கடவுளை பாக்குறது. ஊருக்கு ஒரு சர்ச் இருக்கு, எப்படி ஒரு 1000-1000 பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களும் நம்ம கேட்கணும் இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றோம், கடவுள் இல்லவே இல்லை. அதான் அது ஏன் இந்து கோயில் வாசல்ல மட்டும் சொல்றீங்க? அப்படியே போயிட்டு வரலாமே. நான் கேட்கிறேன், முருகனை கும்பிடுறது தமிழர் கடவுளுங்கிறான், அப்புறம் வேற எண்ணத்தை கும்பிடுறது நான் கேட்கிறேன். பெரியாரை வணங்குறது, பெரியாரை ஏத்துக்கிறது நியாயம். அந்த கைத்தறி எதுக்கு நீங்க கும்பிட்டு இருக்கீங்க? எல்லா சிலையில இருந்து கைத்தறி அப்புறப்படுத்த வேண்டியதானே? ஒரு நேரடி சவாலே வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரியார் சிலை அமைக்கிறதுக்கு எல்லா வகையான நிதி ஏற்பாடுகளும் நான் கூட பண்ணித்தரேன். நான் நேரா போயிட்டு ஒரு சர்ச் வாசல்லையோ ஒரு மசூதி வாசல்லையோ வேலு பிரபாகரன் தன்னிச்சையா பெரியார் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கும்பிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வேலு பிரபாகரனுக்கு தைரியம் இருக்கா?